ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியம் நானும். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி தான் நம்ம பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கடையிலே விற்கும், அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பச்சரிசி மாவு வீட்டிலே செய்ய தந்தாலும் செஞ்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடு தண்ணி விட்டு பிசைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பிழிவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாமே பிசைஞ்சாச்சு. இந்த பிசைஞ்சதை நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போது நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக அடிகனமாக இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இது சைடில் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவில் குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிடலாம். இது கொழுக்கட்டை 2 விதமாக செய்வாங்க. ஒன்று உருண்டை உருண்டையாக பிடிச்சி போடலாம். இன்னொன்று நம்ம உரல் அம்மிலாம் ஆட்டுவோம் இல்லையா, குழவை, அந்த மாதிரி கூட பிடிச்சி போடலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாகவே பிடிச்சி போடுறேன். பால்ஸ் மாதிரி உருட்டி போட்டால் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் பால்ஸாகவே எல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கடாயில் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா சலசலன்னு கொதிக்குது. இந்த சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் பால்ஸை. கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே மொத்தமாகவும் ஆட் பண்ணாதீங்க. அதே போல் அதை கலரக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தான் கலரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட பால் கொழுக்கட்டை நல்லா கொதிக்குது. இது சர்க்கரை வச்சும் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வெல்லம் வச்சு செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டைக்கு நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதனால் நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. நான் இது 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது பாகுலாம் காய்ச்ச தேவையில்ல. சும்மா வெல்லம் கரைஞ்சி தூசியெல்லாம் அதுக்கு வடிகட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நான் வெல்லம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடில் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டைக்கு அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இப்போது நான் வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பேக்கெட் பால் வாங்குவோம் இல்லையா, அந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றாத மேக்ஸிமம் ஊற்றுங்க, அப்போ திக்காக இருக்கும் நல்லா. இப்போ அந்த பாலை நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த கொழுக்கட்டை எல்லாம் பாலில் நல்லா நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்குது. அதே மாதிரி பால் நல்லா கெட்டியாக ஆகிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். துருவி அரைச்சாச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு. அதில் பால் எடுத்துக்கலாம். அதில் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கெட்டியாகவே எடுத்துக்கங்க. இது நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இந்த பாலை. நம்மளுக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு, அவ்வளோதான்.
இப்போது இந்த சைடில் பால் கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வெல்லத்தை வந்து நான் வெடிக்கட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் வந்து திரியாத அளவுக்கு நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து ஆற வச்சு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கெட்டியாயிடும். நான் ஃபஸ்ட்டே ஒரு 3 உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியாகிடுச்சுன்னா அந்த மாவை கரைச்சி இதில் ஊற்றி வேக வச்சோன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப திக்காக வேணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் மாவு கரைச்சி ஊற்றுங்க. நான் கொஞ்சமாக துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் சாப்பிட வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் அந்த வெல்லம் கலந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே பாருங்கள், நல்ல கெட்டியாக இருக்கும். பால் கொழுக்கட்டை நல்லா வந்து திக்காயிடுச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை கலந்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சேர்த்தது பிறகு நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டு உடனே வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பார்க்க லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா கெட்டியாயிடும். அதனால் இதுவே கரெக்டான பதம். அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி இது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.